ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் கோட்டேல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து எந்தெந்த கேட்டகரி படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி படிங்க, கட்டாயம் நல்ல மார்க்லாம். ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கோட்டேல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு அது செப்பரேட்டாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுறோம் சயின்ஸுக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறது முதல்ல பேட்டர்ன் வந்து தெளிவாக தெரியும். முதல்ல 12 2 மார்க் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா 12 1 மார்க். ஸோ அந்த 1 மார்க் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்டகரியும் நம்ம வந்து 7 2 மார்க் அட்டன் இல்லை 7 4 மார்க் அட்டன் பண்ணுறோம், 3 7 மார்க் அட்டன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. அப்போ 2 மார்க் இருந்தாலும் சரி, 4 மார்க் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் 7 மார்க்லேயும் கம்பல்சரி வர நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு வந்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் பேசி அதுக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கு. அந்த கேட்டகரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கையில் படித்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதில் இயர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இயரில் கேட்டது அது பிடிஏ கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் தரவு படிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் இருந்தாலும் கெமிஸ்ட்ரி அந்த பயாலஜி கட்டாயம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வேறுபாடுகள். அதாவது கொஸ்டின் பேப்பரை வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இதில் பார்த்தா 2 மார்க்கில் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஒரு வேறுபாடு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாஸ் அண்ட் வெயிட், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைக்கும் எடைக்கும் இடையே உள்ள தொடர்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4 மார்க்னு சொல்லும் போது வந்து ஆட்டம் அண்ட் மாலிகுல் கேட்கலாம். நிறைய கொஸ்டின் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம், தவணை மற்றும் சரி, லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்ட கொஸ்டின், இது மாதிரி ரிப்பீட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேறுபாடுகள் கட்டாயம் படிங்க. ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரி இருந்தாலும் பயாலஜி. அடுத்து ரொம்ப முக்கியம் விதிகள் ஃபுல்லாக கட்டாயம் படிங்க. லாஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நியூட்டன்ஸ் லா, ஸ்னெல் லா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம் ராலியோட பார்த்தீங்கன்னா சிதறல் விதி. ஸோ இது மாதிரி விதிகள் ஃபுல்லாக கட்டாயம் படிங்க. அடுத்து கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின் படிங்க. கோட்பாடுகள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நவீன அணுக்கொள்கை சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கொன்றிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவியாட்டத்துக்கு இடையே உள்ள தொடர்பு, நெக்ஸ்ட் உந்தமாரா கோட்பாடு, இது மாதிரி கொஸ்டினை செலக்ட் பண்ணி படிங்க. திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கோம். 2 மார்க் தனியாக, 4 மார்க் தனியாக, 7 மார்க் தனியாக. அதுக்கப்புறம் வந்து வேறுபாடுகள்லாம் தொகுத்து ஒரு 22 வேறுபாடுகள் மொத்தம் தான் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சேர்த்து இது நம்ம வரக்கூடிய கோட்டியலுக்கு இருக்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா 22 பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா புக் பேக் இருக்க கொஸ்டினை கான்சென்ட் பண்ணி படிங்க ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை புக் பேக் இருக்க சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச், கிவ் ரீசன், அசஸ்டன்ட் ரீசன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது எல்லாமே படிச்சிங்கன்னா தான் சயின்ஸில் கொடுத்துருக்கணும். சார் ஆஃப் டே தான் இருக்குது, எதை சார் படிக்கிறது எதை விடுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அதை ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம், இந்த கெயிட்டில் படிச்சிருக்க கொஸ்டின் ஆல்ரெடி வந்து ஜஸ்ட் இப்போ ரிவைஸ் பண்ணிங்க. சம்ஸ் சொல்லும்போது ஃபிசிக்ஸில் கேட்டிருக்க சம்முமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிங்க. ஃபிசிக்ஸில் ஒரு ஃபிசிக்ஸில் வரக்கூடிய சம் வந்து கட்டாயம் 2 மார்க்கில் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய சம் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. அந்த சம் பார்த்தீங்கன்னா மோலோட வேல்யூ கண்டு இது எல்லாமே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் ஆஃப் டேல இது மாதிரி நீங்கள் படிச்சிங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசைன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து கோட்டேலுக்கு ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மட்டும் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டுச்சாலும் நம்ம கட்டாயம் அப்லோட் பண்ணுறோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம்ம சேனலில் போடுற கொஸ்டின் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆஃப் டே கவலைப்படாங்க, 6 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஐ would like to say great wishes to each and every student to score high marks in the கோட்டேல் examination. All the best students. கட்டாயம் நீங்கள் நல்லா எழுதலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.